வணக்கம். இது சுபாரம். இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். சத்ருகன் லவ் கோ தேக்கர் சகித் ஹோ கயே. சத்ருகன் லவ்வை பார்த்த உடனே சர்ப்ரைஸாக பார்க்குறாரு அவனை, அதாவது ஆச்சரியமாக பார்க்குறாரு. வே சோச்னே லகே கி யஹ் லட்கா தேக்னே மே பையா ராம் ஜைசே ஹி ஹை. அவர் வந்து யோசிக்கிறாரு, இந்த பையனை பார்க்கும்போது நம்மளுடைய அண்ணனை பார்க்குற மாதிரி, ராமர் அண்ணனை பார்க்குற மாதிரியே இருக்குது. லட்காப்பன் பையா ராம் ஐசே ஹி தே. குழந்தை பருவத்தில் அண்ணன் ராமர் வந்து இப்படித்தான் இருந்தார். சீதாஜி யஹீத்தோ ரகத்தீகை. ஸோ சீதாஜி வந்து இங்கே தான் எங்கேயோ வசிக்கிறாங்க. எகு உன்காகி லட்காகோ சக்தாகை. ஒருவேளை இது அவங்களுடைய பசங்களாக கூட இருக்கலாம். எகு சோச் ஆனேசே சத்ருகன் லவ்கே மாதா பிதா கே பாரே மே உசசை பூச்சினே லகே. ஸோ இதை யோசிச்சுக்கிட்டே சத்ருகன் வந்து லவ் கிட்ட கேட்குறாரு, உங்கள் அம்மா அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மகர் லவ் அன்சுனா கர்கே தீர் பர்சானே லகா. ஆனால் அவன் வந்து அவங்க கேட்ட எந்த கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணாமல் அம்பை விட ஆரம்பிக்கிறாரு. சத்ருகன் கா ஏக் தீர் காக்கர் லவ் பேகோஷ் ஹோ கயா. அதில் வந்து அவர் அம்பு விட ஆரம்பித்தோடனே சத்ருகனும் அம்பு விடுறாரு. அந்த அம்பில் ஏதோ ஒரு அம்பு லவ் மேலே பட்டு அவன் வந்து மயக்கம் அடைஞ்சிடுறான். சத்ருகனே லவ் கோ உட்டாக்கர் ரத்து பர் ரஹா அவ்வோர் அப்படி சேனா கே சாத்து சல்னே லகே. சத்ருகன் வந்து லவ்வை தன்னுடைய ரதத்தில் தூக்கி போட்டுக்கிட்டு அந்த சேனையோடு சேர்ந்து போயிடுறாரு. मुनि बालक सीताजी के पास दौड़े और सीताजी को सारी बातें कह सुनाई. அந்த ஆசிரமத்தில் இருக்கிற மற்ற குழந்தைகள் சீதாஜி கிட்ட ஓடி வந்து சீதாஜி கிட்ட நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க. எகு சுன்கர் சீதாஜி ரோனே லகி. இதை கேட்ட உடனே சீதாஜி அழ ஆரம்பிக்கிறாங்க. உசி சமய குஷ் வஹா ஆயா. இந்த நேரத்தில் குஷ் அங்கே வரான். குஷ்னே பாத் ஜான்கர் அம்மா சே கஹா கி அம்மா. குஷ் வந்து அதை எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா தும் துஹி மத்து ஹோவோ. நீங்கள் துக்கத்தை விட்டுடுங்க. மை மபி பையா லவ்கோ சுடா லாத்தாகும். நான் வந்து அண்ணன் லவ்வை வந்து விடுவிச்சு அழிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். குஷ் வஹாசே தேஜி சே ஜாக்கர் சத்ருகன் கே சாம்னே உபஸ்தித் ஹுவா. குஷ் அங்கேருந்து நேர ஃபாஸ்ட்டாக போய் சத்ருகனுக்கு முன்னால் போய் ப்ரெசண்ட் ஆகி அங்கே நிற்கிறான். உஸ்னே சத்ருகன் சே கஹா கி தும் மேரே பாயி கோ சோடுதோ. அவன் சத்ருகனை பார்த்து சொல்கிறான், நீங்கள் என்னோட அண்ணனை விட்டுடுங்க. நகித்தோ மேரே சாத் யுத்து கரோ. ஒருவேளை அவரை விடலைன்னா நீங்கள் என் கூட யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். மைம் தும்கோ மார்க்கர் அப்பனே பாயி கோ லே ஜாவுங்கா. நான் உங்களை இங்கேயே கொலை பண்ணிவிட்டு என்னுடைய அண்ணனை அழிச்சிட்டு போயிடுவேன். இத்தனையுமே லவ்கோ கோஷ் ஆகையே. இந்த நேரத்தில் லவ்வுக்கு வந்து அந்த சுய நினைவு வருகிறது. சத்ருகன்னே லவ்கோ ரசிசே பாதாத்தா. சத்ருகன் வந்து லவ்வை வந்து ஒரு கயரால் கட்டி போட்டிருக்காரு. லவ்னே உஸ் ரசிகோ காட்கர் அப்னே கோ சுடாலியா. லவ் வந்து அந்த கயரை அறுத்துக்கிட்டு அந்த இதுலேருந்து விடுவிச்சுக்கிட்டு வராரு வெளியில். ஃபிர்கியா. அப்புறம் என்ன ஆச்சு? தோனோ பாயி மில்கர் லட்னே லகே. ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கோயிபி வீர் உன்கே சாம்னே டிக் நகி சகா. எந்த வீரராலையும் அவங்களுக்கு நேரம் நிற்க முடியல. ஹனுமான் புஷ்கல் சத்ருகன் தோனோ ஹார் கயே. ஹனுமான் புஷ்கல் சத்ருகன் இவங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. லவ் குஷ்னே உன்கோ ரசிசே பாந்துக்கர் ஏக்கு பேடிக்கே நீச்சே டால் தியா. இவங்க எல்லாரையும் ஒரு கயத்தால் கட்டி ஒரு மரத்துக்கு கீழே போட்டுட்டாங்க. बच्चे सिपाही अयोध्या जाकर ஸ்ரீராம் கோ இசிக்கி சூச்சனாக்கி. தப்பிச்சு போன மற்ற சிப்பாய்கள்லாம் அயோத்தியாவுக்கு போய் ராமர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் இன்டிமேட் பண்ணுறாங்க. ஸ்ரீராம்னே பரத் ஒரு லக்ஷ்மண் கோ பேஜா. உடனே ஸ்ரீராம் வந்து பரத்தையும் லக்ஷ்மணையும் அங்கேருந்து அனுப்புகிறாரு. தோனோ வாயுவேகு சே சல்கர் ஜங்கல் பகுஞ்சே. அவங்க ரெண்டு பேரும் காற்று போல் வேகமாக காட்டை வந்து அடையிறாங்க. பரத்னே லவ் குஷ் சே கஹா கி தும் தோனோ வீர் ஹோ. அப்போ பரத் வந்து லவ் குஷை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேருமே வீரர்கள். தும் ஹமாரே தோஸ்த் பன் ஜாவோ. அதனால் நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டாக மாறிடுங்க. பன் ஜாவோ, எங்களுக்கு ஃப்ரெண்டாக நீங்கள் மாறிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. குஷ்னே கஹா கி ஆப் இன் தீனோ கோ சுடானே ஆயே ஹை தோ லடியே.
ஸோ அப்போ குஷி வந்து சொல்கிறான், நீங்கள் இவங்க 3 பேரையும் விடுவிக்கணும் தானே வந்தீங்க, எங்கள் கூட சண்டை போடுங்க. பேகார் கி பாத்தே மத் கீஜியே, டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். பயங்கர் லடாயி ஹுயி और अंत में भरत और लक्ष्मण दोनों बेहोश होकर गिर गए. பெரிய சண்டை நடக்குது. அதில் வந்து பரத்தும் லக்ஷ்மணனும் மயங்கி விழுந்துடுறாங்க. லவ் குஷ்னே உன் தோனோ கோஹி ரசி சே பாந்த் லியா. ஸோ இவங்களையும் அவங்க வந்து கயத்தில் கட்டி போட்டுட்டாங்க. லவ் और குஷ் தோனோ குடியா கோ லவ்டே, 2 பேரும் அவங்களுடைய குடிசைக்கு திரும்ப போகிறாங்க. லவ் கோ தேக்குக்கர் சீதா குஷ் ஹுயி, லவ்வை பார்த்தோன்னே சீதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குஷ்னே கஹா கி हम इन उन दुश्मनों को रस्सी से बांधकर पेड़ के नीचे डालकर आए हैं. அப்போ குஷ் வந்து அம்மா கிட்ட சொல்கிறான், நம்மளுடைய எதிரிகள் எல்லாத்தையும் நாங்கள் கயத்தால் கட்டி ஒரு மரத்துக்கு கீழே போட்டுட்டு வந்துட்டோம். சீதாஜி உன் துஷ்மனோ கோ தேக்னே கே லியே குடியா சே பாகர் ஆயி. ஸோ சீதா அந்த எதிரிகளை பார்க்கறதுக்காக குடிசையிலேருந்து வெளியில் வராங்க. वे पेड़ के पास आए, அந்த மரத்துக்கிட்ட வராங்க. वहाँ उन्होंने भरत शत्रुघ्न लक्ष्मण को बड़े देकर मूर्छा हाकर गिर पड़ी. அவங்க வந்து பரத் சத்ருகன் லக்ஷ்மண் எல்லாரையும் பார்த்து அப்படியே ஒரு ஸ்தம்பித்து போய், அதாவது இவங்களையா கட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே நிற்கிறாங்க. கோஷ் ஆனே பர் சீதாஜி ने लव कुश से कहा कि ये तुम्हारे चाचा है. ஸோ அவங்க ஒரு நினைவுக்கு வந்து திரும்பவும் அந்த மாதிரி அங்கே வந்து திடுக்கிட்டு போய் நின்னவங்க திரும்பவும் நினைவுக்கு வந்து சீதாஜி வந்து லவ் குஷை பார்த்து சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் உங்களுடைய சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீராமச்சந்திரஜி தும்ஹாரே பிதாகை, ஸ்ரீராமர் தான் உங்களுடைய அப்பா. ஜல்தி இன் சபா கோ சோடுதோ அவர் கோடா லவுடாதோ. ஸோ எல்லாரையும் விட்டுடுங்க, அந்த குதிரையும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் குஷ்னே ஐசா ஹி கியா, லவ் குஷ் அதுமாரியே செஞ்சாங்க. பரத் சத்ருகன் லக்ஷ்மண் हनुमान सब लव कुश की वीरता को सराहते हुए घोड़े के साथ அயோத்தியா லவுட்டே. ஸோ இவங்க எல்லாருமா வந்து லவ் குஷோட வீரத்தெல்லாம் பாராட்டிட்டு அங்கேருந்து குதிரையை அழிச்சிக்கிட்டு அயோத்தியாவுக்கு போகிறாங்க. அஸ்வமேத் யஜ்ஞ பூரா ஹோனே வாலாத்தா, அஸ்வமேத் யாகம் முழுமையாக அடையணும், முழுமையாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஏற்பாடெலாம் பண்ணுறாங்க. பத்னிக்கே பினா யஜ்ஞ பூரா நகி ஹோத்தா, ஆனால் அந்த அஸ்வமேத் யஜ்ஞத்தை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா ஒய்ஃப் இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லியே வசிஷ்டனே ராம் சே தூஸ்ரி சாதி கர்னே கோ கஹா, உடனே வசிஷ்டர் வந்து ராமரை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு. லேக்கின் ராம்னே இன்கார் கர் லியா, ஆனால் ராமர் அதுக்கு ஒத்துக்கலை. இஸ்லியே சீதாஜி கி சோனே கி மூர்த்தி ரகுகர் யஜ்ஞ பூரா கர்னே கா நிச்சய கியா கயா. அதனால் என்ன பண்ணுறாங்க, சீதா மாரி இருக்கிற ஒரு சிலையை வந்து செய்கிறாங்க. அதை எப்படி கோல்டில் செய்கிறாங்க, கோல்டில் செஞ்சு அதை வந்து ராமர் பக்கத்தில் வச்சு அது மூலயமா இந்த பூஜையை முடிக்கலாம், அந்த யாகத்தை முடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. யஜ்ஞமே பாக் லேனே கேலியே முனி வால்மீகி வி அயோத்தியா ஆயே. ஸோ அந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காக வால்மீகி அயோத்தியாவுக்கு வராரு. லவ் குஷ் பி உன்கே சாத் ஆயே, லவ் குஷும் அவங்க கூட வராங்க. यज्ञ के बाद लव कुश ने रामायण பத்து கயே, அந்த யாகத்தில் வந்து லவ் குஷ் வந்து ராமாயணத்தினுடைய அந்த பேராகிராஃப் எல்லாத்தையும் பாடுறாங்க. சுன்கர் சப்லோக் முக்து ஹுயே, அதை கேட்குற எல்லா மக்களும் அப்படியே மயங்கி போய் அதை வந்து அதிலேயே லயிச்சு போய் உட்காந்துருக்காங்க. ஸ்ரீராம்னே வால்மீகி சே பூச்சா கி ஏ தோனோ லடிக்கே கவுன் ஹை. அப்போ ஸ்ரீராமர் வால்மீகியை பார்த்து கேட்டாராம், இந்த 2 பசங்களும் யார்? வால்மீகினே பத்தாயா கி ஹே ராஜன், வால்மீகி உடனே அவரை பார்த்து ஹே ராஜன், ராஜாவே, ஏ தோனோ ஆப்கே ஹி புத்திரகை, இது 2மே உங்களுடைய பசங்க தான். இன்கே நாம் லவ் और குஷ் கை, உங்களுடைய பேர் லவ் குஷ் அப்படின்னு சொல்கிறாரு. அப் இன்கோ अपने पास रखिए, இவங்க என் கூட தான் இருக்காங்க. சீதா மேரே ஆசிரம் மே ரகத்தி ஹை, சீதா என்னுடைய ஆசிரமத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. श्रीरामन ने लक्ष्मण से कहा कि तुम अभी मुनि के आश्रम में जाकर सीता को बुला जाओ. உடனே ஸ்ரீராமர் லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ ஆசிரமத்துக்கு நேராக போயிட்டு சீதாவை கூப்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மண் துறந்து ரத்து பர் சவாரு ஹோக்கர் முனி கே ஆசிரம் பகுஞ்சா. லக்ஷ்மண் உடனே ரதத்தில் ஏறி சவாரி செஞ்சு ஆசிரமத்தை அடையிறாரு. உஸ்னே சீதாஜி சே கஹா கி பையா நே ஆப்கோ புலா லேனே லோனே கி ஆக்ஞா தி.
உடனே அவர் சீதாஜி கிட்ட போய் சொல்கிறாரு, அண்ணன் உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி கட்டளை போட்டிருக்காங்க. சீதாஜி நே கஹா கி முஜே மஹல் மே ரகனே கி இச்சா நகி ஹை, எனக்கு பேலஸ்லலாம் வாழணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. ஏக் பார் அப்பனே பதிக்கோ தேக்னே கி இச்சா ஹை, ஆனால் ஒரு வாட்டி என்னுடைய ஹஸ்பண்டை நான் பார்க்கணும், என்னுடைய கணவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லியே அயோத்தியா ஆ ரகி ஹூ, அதனால தான் நான் அயோத்தியாவுக்கு வரேன். இத்தனா கஹர் வே ரத்து பர் பைட்கர் அயோத்தியா சலி. ஸோ இதுமாரி சொல்லிவிட்டு அவங்க ரதத்தில் ஏறி அயோத்தியாவுக்கு போகிறாங்க. சீதாஜி கோ தேக்கு கர் ஸ்ரீராம் நே கஹா கி தேவி சீதா மேரே காரன் தும்கோ கை கஷ்டு போகனே படே. அப்போ சீதாஜியை பார்த்த உடனே ராமர் சொல்கிறாராம், தேவி சீதா, நீ என்னுடைய காரணத்தால் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்ட, முஜே ஷமா கரோ, ஸோ என்னை மன்னிச்சிடு. அப்பு இசி மகள் மே ரகோ, இனிமனி இந்த மகள்லேயே வாழு அப்படின்னு சொல்கிறாரு. சீதாஜி நே ஜவாப் தியாக்கி மகாராஜ், உடனே சீதாஜி அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்களாம், மகாராஜ் மை சிர்ஃப் ஏக் பார் ஆப்கோ தேக்னே கே லியே அயோத்தியா ஆயி, நான் உங்களை ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த அயோத்தியாவுக்கு வந்தேன். மை அப் ஆஷ்ரம் கோ லவுட்னா சாகத்தி ஹூ, நான் திரும்பவும் ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு தான் விரும்புகிறேன். இத்தனா கஹர் வே வால்மீகி முனி கே சாத் ஆஷ்ரம் லவுட் கயி, இதுமாரி சொல்லிவிட்டு வால்மீகி முனிவரோட சேர்ந்து ஆசிரமத்துக்கு போகிறாங்க. ஸ்ரீராம் கோ பேகத்து துக்கு ஹுவா, ஸ்ரீராமுக்கு அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. ஸ்ரீராம் உதாஸ்தே, ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கார். ராஜ்காஜ்மே உன்கா மன்ஹி லகத்தாத்தா, அவருக்கு அவருடைய அந்த ரூலிங் அந்த அரசியலெல்லாம் ஈடுபடுறதுக்கெலாம் அவரோட மனசு ஈடுபடவே இல்லை. அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு, அந்த அரச வேலைகள்லாம் செய்யறதுக்கு அவருடைய மனசு அதில் ஈடுபடவே இல்லை. வே பரத்துக்கோ ராஜா பனாக்கர் ஜங்கல் சலே ஜானா சாகத்தே, அவர் பரத்தை ராஜாவாக ஆக்கிட்டு தான் காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு விரும்புகிறாரு. பரத்னே ராஜா பனனேசே இன்கார் கருதியா, ஆனால் பரத் நான் ராஜாவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு அதை மறுத்து பேசிடுறாரு. फिर लव को अयोध्या का राजा बनाकर चारों भाई जंगल में चले गए. ஸோ அதனால் அதுக்கப்புறமா லவ்வை அயோத்தியாவோட ராஜாவாக ஆக்கிட்டு இந்த 4 சகோதரர்களும் காட்டுக்கு போகிறாங்க. லவ் படா பிரதாபி ராஜா ஹுவா, லவ் ரொம்ப திறமையான ராஜாவாக இருக்கார். பிரதாபின்னா எல்லா விஷயங்களும் செய்யறதுல, சண்டை போடுறது, எல்லா இதுலேயும் புத்திசாலித்தனமாக அவர் அந்த இடத்துல ராஜாவாக இருக்கார். உஸ்னே பிரஜா கி சேவா மே ரஹர் கை சாலோன் தக் ராஜ்ய கியா. ஸோ அங்கே இருக்கிற பர்சன்ஸ்க்கு அவர் சேவை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு நிறையா வருஷங்கள் அங்கே ராஜ்யத்தை நடத்திட்டு இருந்தார். ஸோ இதோட இந்த லவ் குஷ் பார்ட் முடியுது. இந்த கதையை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதில் இருக்கிற எஸ்ஏஸ் கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறதுலாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கதையை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லா வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷனும் நான் அதுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ.